முக்கியமா? இது ஒரு பெரிய கேள்வி. அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களையும் பார்க்கிறோம், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களையும் பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே இருக்கிற தவறான ஒரு மனநிலைகளை உங்களுக்கு கொஞ்சம் நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், ஏன் ஆலயத்திற்கு வரவில்லை, ஏன் ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த காலத்தில் ஆலயம் என்றால் ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது என்று சொல்லுவார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏற்பாட்டின் காலத்தில் நாங்கள் தான் தேவாலயம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் தேவாலயமா இருக்கும் பொழுது தேவன் வாசம் பண்ணுகிற உங்களுக்குள்ளே இருந்து, நான் தான் ஆலயம் என்று சொல்கிற உங்கள் இருதயத்தில் இருந்து, உங்களுக்குள்ளே இருந்து பொய்யையும் புரட்டையும் தந்திரத்தையும் பேராசையும் பொறாமையையும் இச்சைகளையும் விபச்சார சிந்தனைகளையும் தேவனுக்கு பிரியமில்லாத துர்க்கர்மங்களையும் கிரியைகளையும் தேவன் உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் நன்மைகள் செய்கிறவருமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். மெய்யாகவே தேவன் நமக்கு நன்மைகளை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். சோத்திரம் 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 பேசலாம். நம்ம வேத வசனத்தில் நம்முடைய தேவன் பெரியவர் என்கிற தலைப்பில் சில காரியங்களை தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேவன் யார்? சத்தம் சொல்லுங்க. பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். எப்படி அவர் பெரியவர்? உலகத்தில் இருப்பவனை விட அவர் பெரியவர். பலத்திலே அவர் பெரியவர். யோசனைகளிலே ஆலோசனைகளிலே அவர் பெரியவர். எல்லா தேவர்களை விட அவர் பெரியவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவன் பெரியவர் என்கிற தலைப்பில் நிறைய விஷயத்தில் நாம் வேதத்தில் இருந்து தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பெரிய தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை நமக்கு அவர் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, இன்றைக்கு இந்த தேவன் எதிலே பெரியவர், எப்படி பெரியவர் என்கிற இன்னொரு காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானம் பண்ண போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். தேவாலயத்திலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இங்கே தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ தேவாலயத்தை விட நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் பார்க்குறோம், நிறைய இடங்களில் பெரிய பெரிய தேவாலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. தேவாலயங்களில் ஆராதனைகள் நடக்கிறது. தேவாலயங்கள் பல விதங்களில் சிறப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதே சமயம் தேவாலயத்தை குறித்து கவலையற்ற கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும்
ஊழியர்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவாலயம் முக்கியமா? இது ஒரு பெரிய கேள்வி. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தேவாலயம் தேவையா? ஆலயம் தேவையா? ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆலயம் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆலயம் தேவையா? தேவனுடைய சபை என்று ஒன்று தேவையா என்கிற ஒரு கேள்விக்கு நம்ம சில காரியங்களை இந்த வேத வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக ஆலயம் எப்படி வந்தது? முதலாவதாக தேவனுடைய சபை என்று எப்படி இந்த உலகத்தில் உருவானது? யார் அதை உருவாக்கினார் என்று பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 9வது வசனம். நான் உனக்கு காண்பித்த வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக என்று நம்முடைய ஆண்டவர் அருமையான தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆலயத்தை நான் வாசம் பண்ணும்படி நீ என்ன செய்யணும்? உண்டாக்க வேண்டும். நான் வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை நீ உண்டாக்க வேண்டும். அதை நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே நீ என்ன செய்யணும்? உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு சொன்னார். இப்பொழுது நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 40வது அதிகாரம் யாத்திராகமம் 40வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். நீ முதலாம் மாதம் முதல் தேதியிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. இப்போ அதே யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க. கர்த்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். இப்பொழுது 19ஆம் வசனம் வாசியுங்கள். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் மோசேயிடம் சொன்னார், நான் வாசம் பண்ணும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை நீ உண்டாக்க வேண்டும். அதை எப்படி உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால், திரைகளினாலே, துணிகளினாலே உண்டாக்க வேண்டும். நான் சொல்லுகிற முறையின்படி அது ஒரு கூடாரம் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு தேவன் உலாவும்படியான ஒரு வாசஸ்தலத்தை அவன் உருவாக்கும்படி இந்த பூமியில் தேவன் மோசேக்கு கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ முதலாவதாக தேவன் வாசம் பண்ணும்படியான ஒரு வாசஸ்தலம், தேவனுடைய கூடாரம் அல்லது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், தேவனை ஆசரிக்கக்கூடிய ஒரு கூடாரம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய உலவக்கூடிய ஒரு ஆலயம் திரைச்சீலைகளினாலே, மரங்களின் கம்புகளினாலே, பல கம்பிகளினாலே, கொக்கிகளினாலே அவைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னபடியே மோசே செய்து முடித்தான். அப்படி என்றால் முதல்ல தேவனுடைய ஆலயம் என்பது, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் என்பது யார் செய்ய சொன்னது? முதலிலே ஆசரிப்பு கூடாரத்தை, தேவனுடைய ஆலயத்தை செய்ய சொன்னது யாரு? தேவன். அல்லேலூயா. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அதை செய்ய சொன்னார். அல்லேலூயா. மோசே மூலமாக தேவன் ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னார். அது எப்படி இருந்தது? கட்டடங்களாக இல்லை, மண்களினாலே சிமெண்டுகளினாலே கட்டப்படவில்லை, திரைகளினாலே, கட்டியான துணிகளினாலே தேவன் அதை அமைக்க சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆலயத்தை
தேவன் தான் அமைக்க சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியே மோசைக்கு பின்பதாக அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறார், சங்கீதத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 132ஆம் சங்கீதத்திற்கு நீங்கள் பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 132வது சங்கீதம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசியுங்கள். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லமையான தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் ஒரு ஆலயத்தையும் ஒரு தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தையும் காணுமட்டும் என் வீடாகிய கூடாரத்திலே நான் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேலே நான் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுவது இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லமையான தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். யாரு? தாவீது ராஜா. தாவீது ராஜா மோசேயினுடைய காலத்துக்கு பிற்பாடு திரைச்சீலைகளிலே தேவன் ஆராதிக்கப்படுகிறாரே, திரைச்சீலைகளினாலே தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறாரே என்று சொல்லி யோசித்து ஒரு கட்டடமாக அதை ஸ்தாபிக்க அவன் விரும்பினான். அல்லேலூயா. ஆரம்ப காலகட்டத்தில் தேவன் மோசே மூலமாக திரைச்சிலையினுடைய அமைப்பின் மாதிரியின்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு ஆலயத்தை, ஒரு தேவனுடைய சபையை அவர் செய்ய சொன்னதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஜனங்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க? பிரயாணம் பண்ணினார்கள். கண்ட இடத்துல எல்லாம் செங்கலை வைத்து சிமெண்ட்டை வைத்து ஆலயம் செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஆகவே அவர்கள் பயணமாகி போகிற இடங்களில் எந்த இடத்துல அவர்கள் தங்குகிறார்களோ, தேவன் எந்த இடத்துல அவர்களை பாளையம் இறங்க சொல்லுகிறார்களோ, அங்கே இந்த கம்புகளை நட்டு கம்பிகளை நட்டு திரைச்சிலைகளை போட்டு ஒரு தேவ கூடாரத்தை, ஒரு சபையை, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே அவர்கள் நிறுவுவார்கள். அல்லேலூயா. அந்த இடங்களிலே தேவன் பலி செலுத்த சொல்லும் பொழுது பலிகளை செலுத்துவார்கள். அந்த இடத்தை விட்டு புறப்படும் பொழுது அந்த ஆலயத்தை, அந்த கூடாரத்தை பெயர்த்து எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் நடமாடுகிற ஒரு ஆலயமாக, நடமாடுகிற ஒரு ஆசரிப்பு கூடாரமாக அந்த தேவாலயத்தை திரைச்சீலைகளின் மூலமாக, துணிகளின் மூலமாக தேவன் அதை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. சத்தம் அவரால் சொல்லுங்க பார்க்கலாம். நடமாடுகிற ஒரு ஆலயம், நடமாடுகிற ஒரு ஆசரிப்பு கூடாரம். இப்படி வந்து ஒரு காலத்துக்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாம் ஆங்காங்கே தங்கி இருக்கும் பொழுது தாவீது யோசிக்கிறார், நாம் பெரிய ஒரு அரண்மனையான வீட்டில் குடியிருக்கிறோமே, தேவன் திரைச்சிலைக்குள்ளே இருக்கிறாரே, இது இவருக்கு பொருத்தமானது இல்லை என்று சொல்லி தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட அவன் விரும்பினான். அல்லேலூயா. அப்போ தான் தேவன் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்கிறார்? அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 132ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 132ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அவர் தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அங்கே வருகிற ஏழைகளை நான் அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன். அங்கே ஊழியம் செய்கிற ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் மிகவும் சந்தோஷமாக கெம்பீரிப்பார்கள் என்று ஆண்டவர் தாவீது விரும்பினபடியே ஆலயத்தை, அவன் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினபடியே அதை தேவனும் விரும்பினார். அல்லேலூயா. காலகட்டத்தில் தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவன் தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்ட பிற்பாடும் கூட அவனை கொண்டு தேவாலயத்தை செய்யலை, கட்டலை. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அதில் சில ரகசியங்கள் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது.
அது ஆழமான ஒரு சத்தியம். அல்லேலூயா. ஆனால் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்ட மாட்டாய், ஆனால் நீ விரும்பினபடி ஒரு ஆலயத்தை யார் கட்டுவா? உன் மகனாகிய சாலமோன் கட்டுவான் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசிக்க பார்க்கலாம். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நான் சகல இஸ்ரவேலரோடும் உலாவி வந்த எவ்விடத்தில் ஆகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் யாதொருவனை நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை யாதொரு வார்த்தைகளை சொன்னதுண்டோ. அவர் கேட்கிறாரு, நான் யாருக்கிட்டையாவது எனக்கு ஒரு ஆலயம் கட்டாமல் இருக்கிறீங்களாப்பா அப்படி நான் கேட்டிருக்கிறேன்? நான் கேட்கல. எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு என்று நான் கேட்கல. ஆனால் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று யார் விரும்பினார்? தாவீது விரும்பினார். ஆனால் தாவீது கட்டுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அந்த 17ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நான் நிலைத்திருக்க பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுகிறார்? நீ கட்ட வேண்டாம், உன் மகன் என்ன செய்வான்? கட்டுவான் என்று சொன்னார். அப்போ அந்த ஆலயத்தை சாலமோன் கட்டி முடித்துவிட்டு அந்த ஆலயத்தை என்ன செய்கிறான்? பிரதிஷ்டை பண்ணுகிறான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அடுத்த வசனம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினாலே ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாது இருந்தது. 5ஆம் வசனம் வாசிங்க. 7:5. ராஜாவாகிய சாலமோன் 20000 மாடுகளையும் 1,20,000 மாடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாக ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணினார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, திரைச்சொலிக்குள்ளே வாசம் பண்ணின தேவன், உலாவின தேவன் இப்பொழுது ஒரு சாலமோன் கட்டின ஆலயத்திற்குள்ளே அவர்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது தம்முடைய மகிமையை இங்கே பிரஸ்தாபப்படுத்தி தம்முடைய மகிமையினாலே அந்த ஆலயத்தை நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ திரைச்சொலிக்குள்ளே வாசம் பண்ணின தேவன், உலாவின தேவன், தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் கட்டின ஆலயத்தில் மகிமையாக தம்முடைய பிரசன்னத்தை விளங்க செய்து அந்த ஆலயத்திலும் உலாவினார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதன் பிறகு நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? ஒரு வசனத்தை வாசிங்க, திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, மோசேயின் காலத்திலே ஆரம்பித்து தாவீது ராஜா சாலமோன் காலத்திலே அது தொடர்ந்து இப்போ இயேசு இந்த உலகத்திலே
மனிதனாக பிறந்து, தேவன் மனிதனாக பிறந்து வந்த நாள் வரைக்கும் அந்த ஆலயங்கள் தேவனாலே பாருங்கள் மகிமைப்படுத்தப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் வழக்கம் போல அந்த ஜெபாலயத்திற்கு என்ன செய்தாராம்? பிரவேசித்தார். அங்கே எழும்பி நின்று வேத வசனங்களை வாசிக்க அவர் செயல்பட்டார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்படி தேவாலயமானது தேவனாலே ஸ்தாபிக்கப்பட்டு தேவன் அங்கே பிரசன்னமாகி தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களையும் பார்க்கிறோம், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களையும் பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே இருக்கிற தவறான ஒரு மனநிலைகளை உங்களுக்கு கொஞ்சம் நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. சில கிறிஸ்தவர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், ஏன் ஆலயத்திற்கு வரவில்லை, ஏன் ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த காலத்தில் ஆலயம் என்றால் ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது என்று சொல்லுவார்கள். இந்த காலத்தில் ஆலயம் முக்கியத்துவம் கிடையாது. ஆண்டவர் கட்டடங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாரா? வாசம் பண்ண மாட்டார். நாங்களும் அவர் கட்டடத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்றால் சொல்லுகிறோம்? இல்லை, வாசம் பண்ண மாட்டார் என்று தான் சொல்லுகிறோம். வரமாட்டார் என்று நாங்கள் சொல்லவில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஆலயத்திற்குள்ளே வருகிறார், உலாவுகிறார், தங்குகிறார். எப்போ தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு நேரம் அங்கே இருக்கிறார்களோ, எவ்வளவு நேரம் தங்கி தேவனை ஆராதிக்கிறார்களோ, அத்தனை மணித்துளிகள், அத்தனை நாட்களும் தேவ ஜனங்கள் தங்கியிருக்கிற ஆலயத்தில் அவர்களோடு கூட தங்கியிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் கலைந்து போன பிறகு அவர் ஆலயத்தில் அவரை வைத்து பூட்டி விட்டு போக முடியாது, அவர் போய்விடுவார். தங்குதல் என்பதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆலயத்தில் முக்கியத்துவம் கிடையாது, ஆலயத்திற்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாங்கள் தான் தேவாலயம் என்று சொல்லுவார்கள். வேதமும் அப்படித்தான் சொல்கிறார், நீங்கள் தான் அந்த ஆலயம், நீங்கள் தான் தேவாலயம். நீங்கள் தேவாலயமாக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே தேவன் தங்கியிருக்கிறாரா? உங்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறாரா? அப்படி வாசம் பண்ணினால் தேவன் வாசம் பண்ணுகிற உங்களுக்குள்ளே இருந்து வாய்களிலே பொய்யும் புரட்டும், இருதயத்தில் இருந்து பொறாமையும் பேராசையும் தந்திரமான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வெளியே வருமா? தேவன் உங்களுக்குள்ளே இருந்து அது புஷ் பண்ணி தள்ளுகிறாரா? எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், நான் தான் ஆலயம் என்று சொல்கிற உங்கள் இருதயத்தில் இருந்து, உங்களுக்குள்ளே இருந்து பொய்யையும் புரட்டையும் தந்திரத்தையும் பேராசையும் பொறாமையையும் இச்சைகளையும் விபச்சார சிந்தனைகளையும் தேவனுக்கு பிரியமில்லாத துர்க்கர்மங்களையும் கிரியைகளையும் தேவன் உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறாரா? ரகசியமாகவோ துணிகரமாகவோ உங்களிடத்திலே செயல்படுமானால் தேவன் உங்களிடத்தில் இருப்பாரா? இருக்க மாட்டார். நீங்கள் சொல்லிக்கொண்டே அலைய வேண்டிய தான் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ நிறைய பேர் தேவாலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம தங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து நாங்களும் தேவாலயம் என்று சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு தேவனுடைய கட்டளைகளை மதிக்காமல் அதை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமதித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. இவங்க வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படவே முடியாது. அவர்கள் வீடுகளில் போய் பார்த்தால், குடும்பங்களில் போய் பார்த்தால் இது விளங்கும். அல்லேலூயா. அவர் சிலர் தேவனுடைய ஆலயத்தை மதிப்பதே இல்லை, தேவனுடைய கட்டளைகளை மதிப்பதே இல்லை. நாங்கள் எல்லாம் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. இது ஒரு தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம். அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, இவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. சரியாக ஜெபத்திற்கு போய்விட வேண்டும், ஆலயத்தை தூத்து துடைத்து சுத்தம் பண்ண வேண்டும், நாளைக்கு ஆராதனைக்கு மைக்கு செட்டெல்லாம் ஒழுங்காக வைக்கணும். அது மாத்திரமில்லை, தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு ஒரு இடம் வாங்கணும், பெரிதாக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், உயரமான கோபுரம் கட்ட வேண்டும், பல விதங்களில் லைட் போடணும், பல விதங்களில் என்னெல்லாம் ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு நிறைய திருச்சபைகளில் பார்க்குறோம். திருவிழாக்கள் என்கிற பெயரில் பலவிதமான கொண்டாட்டங்கள் பல கிறிஸ்துவ சபைகளிலே நடக்கிறது. அல்லேலூயா. நற்செய்தி கூட்டங்கள் என்கிற கொண்டாட்டங்கள் மூலமாக பல திருச்சபைகளில்
ஆலயங்கள் லைட்களினாலே அலங்கார விளக்குகளினாலே பாருங்கள் ஜோடிக்கப்பட்டு 3 நாட்கள் ரொம்ப பிரமாதமாக நடக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சில இடங்களிலே விபிஎஸ் என்கிற பெயரில் ஆலயங்கள் கொண்டாட்டங்களாக மாறி இருக்கின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பல விதங்களில் கொண்டாட்டங்களாக ஆலயங்கள் மாறி அங்கே விருந்து உபசரணைகளும் பலவிதமான உறவுகளுடைய ஐக்கியங்களும் அங்கே உண்டாகி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை முக்கியப்படுத்துகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்களை முக்கியப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அதிகாலை 5 மணிக்கு ஜெபம், 4:30 மணிக்கு ஜெபம், மாலையில் ஜெபம், மத்தியானம் ஜெபம் என்று சொல்லி அவர்கள் பல விதங்களில் ஜெபம் என்கிற பெயரில் ஆலயத்தை முக்கியப்படுத்தி ஆலயத்திற்கு இரவும் பகலும் இடைவிடாமல் ஓடுவதும் அங்கேயே போய் படுத்து கிடப்பதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் ஆலயத்தை மதிப்பதே இல்லை. துர்க்கர்மங்களை செய்து கொண்டு நாங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி தேவநாமத்தை தூஷிக்கும்படியாக நடந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் தேவனுடைய ஆலயம் 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 என்று சொல்லி ரொம்ப முக்கியத்துவம் படுத்துவார்கள். அல்லேலூயா. இதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துவது தவறல்ல. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை மட்டும் முக்கியப்படுத்துவது தவறு. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை மட்டும் நாம் முக்கியப்படுத்துமானால் அது தவறு. வேற என்னங்க செய்யணும்? வேற எப்படி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு இங்கே பதில் சொல்கிறார். நீ தேவாலயத்தை மட்டுமே முக்கியப்படுத்துகிறாய். தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற விழாக்களையும் ஊழியங்களையும் செயல்பாடுகளையும் முக்கியப்படுத்துகிறாய், விருந்துகளை முக்கியப்படுத்துகிறாய், பல நிகழ்ச்சிகளை நற்செய்தி கூட்டங்களை நடத்தி தேவாலயத்தை முக்கியப்படுத்துகிறாய். ஆனால் தேவாலயத்தில் முக்கியமாக பாருங்கள் மகிமைப்படுத்த வேண்டிய, நீ பெரிதுபடுத்த வேண்டிய ஒரு நபர் யார் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. தேவாலயத்தை மதிக்காதவனும் தேவாலயத்தை மட்டும் முக்கியப்படுத்துகிறவனும் 2 பேரும் தேவனுடைய பார்வையிலே ஒன்றுதான். அல்லேலூயா. அவன் தான் தேவாலயம் என்று சொல்லி தேவநாமத்தை தூஷிக்கிறான். நீ தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை முக்கியப்படுத்துவதை விட்டுவிட்டு உன்னையும் நீ செய்கிற காரியங்களையும் பெரிதுபடுத்துகிறாய். இந்த ஆலயம் கட்டுவதற்கு யார் இடம் கொடுத்தா? இந்த சகோதரன், இந்த சகோதரி. ஷேர் வாங்கி போட்டது யாரு? இந்த குடும்பத்தார். இந்த மைக் செட்டு வாங்கி கொடுத்தது யாரு? இந்த குடும்பத்தார். இந்த ஏசியை மாட்டினது யாரு? இந்த குடும்பத்தார். சந்தோஷம். இதில் நீ ஒன்னையும் தேவனுடைய ஆலயத்தை மட்டும்தான் நீ மகிமைப்படுத்துகிறாய், தேவனை மகிமைப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், ஆலயத்தை விட முக்கியமானவர் நான். உன்னை ரட்சித்தவர், உன்னை விடுதலை பண்ணினவர், உன்னை பாவங்களில் இருந்து தூக்கி கழுவினவர். நீ என்னை முக்கியப்படுத்துகிறாயா? நீ என்னை முதலாவது கனம் பண்ணுகிறாயா? நான் பெரியவராக உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன் குடும்பத்தில் நான் காணப்படுகிறேனா? நான் உன் வீட்டிலே தலைவராக நான் இருக்கிறேனா? அப்படி இருந்தால் நான் உன் குடும்பத்திற்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் ஆலயத்திற்குள்ள அசைவாடி உலாவி நீ எவ்வளவு நேரம் அங்கே தங்கி இருக்கிறாயோ, நீ எவ்வளவு நேரம் அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறாயோ அத்தனை மணித்துளிகளும் நான் உன்னோட தங்கியிருந்து உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை தந்து அந்த நோவை இந்த பூமியில் நான் ஆசீர்வதித்தது போல உன்னை பலுக பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை என் ஆசீர்வாதங்களினாலே பெருக பண்ணுவேன், உன்னை என் ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவாலயத்தை முக்கியப்படுத்தாதவனும் தேவாலயத்தை மட்டும் முக்கியப்படுத்துகிறவனும் 2 பேருமே தேவனுடைய பார்வையிலே ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவனை பெரியவராக, தேவன்தான் எல்லா விதத்திலும் பெரியவர் என்று சொல்லி முக்கியப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாக உங்கள் ஆலயத்தில், உங்கள் சபையிலே, உங்கள் ஊழியங்களிலே நீங்கள் அவரை கனம் பண்ணி இருந்தால் அங்கேதான் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொன்னார், ஆலயங்கள் எல்லாம் பெரிதாக இருக்கிறது, பலிகள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது, ஊழியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது, எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்கள் வருகிறது, பாட்டுகள் நன்றாக இருக்கிறது, ஆராதனை நன்றாக இருக்கிறது, ஆலயம் அப்பா எவ்வளவு பெரிய ஆலயம் என்று பிரமாண்டமாக மக்கள் நினைக்கும்படி இருக்கிறது, சாலமோன் ஆலயத்தை போல. அல்லேலூயா. ஆனால் அந்த சாலமோன் ஆலயத்தில்
தேவன் வாசம் பண்ணாமல் போனதற்கு காரணம் என்ன? ஒரு காலத்தில் தேவன் அங்கே ஆலயத்திலே உலாவினார், தேவன் அங்கே பிரசன்னமாக இருந்தார். ஆசாரியர்கள், ஜனங்கள் அந்த ஆலயத்திற்குள்ளே நிற்க முடியாமல் தேவனுடைய பிரசன்னம் அங்கே அப்படி பலமாக இறங்கினால அவர்கள் முகங்குப்புற கீழே விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவாலயம் காலப்போக்கில் வெறுமையான ஒரு தேவாலயமாக, வெறும் கட்டடமாக, இன்னும் காலப்போக்கிலே சத்துருக்களின் கையிலே அவைகள் ஒப்பு கொடுக்கப்படத்தக்கதாக, இடிக்கப்படத்தக்கதாக தேவன் அனுமதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் ஏன்? ஆலயத்தை மட்டும் நீ முக்கியப்படுத்தினதுனால, ஆலயத்தில் வருகிற ஆட்களை மாத்திரம் நீ முக்கியப்படுத்தினதுனால, ஆலயத்தில் நீ உன்னையே முக்கியப்படுத்தினதுனால, தேவன் அதை விரும்பாததுனால அந்த ஆலயம் தரைமட்டமானது. அல்லேலூயா. குடும்பங்கள் தரைமட்டமானது. தேவ ஜனங்கள் விழுந்து போனார்கள். சத்துருக்களினால் நெருக்கப்படுகிறார்கள், நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். வெளியே சமாதானமாயிருப்பது போல, சந்தோஷமாயிருப்பது போல, மகிழ்ச்சியாயிருப்பது போல ஒரு போலி தோற்றத்தை காட்டுகிறார்கள். நீ தேவாலயத்தை மட்டும்தான் மதிக்கிறாய். தேவாலயத்தில் வாசம் பண்ணுகிற அந்த பெரிய தேவனை நீ கனம் பண்ணாததுனால உன் வாழ்க்கையில் தெய்வ சமாதானம் இல்லை. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். தேவாலயம் பெரியது தான், தேவாலயம் முக்கியமானது தான், தேவாலயத்துக்கு வருகிற மனிதர்கள், ஊழியர்கள், ஜனங்கள் முக்கியமானவர்கள் தான். ஆனால் அந்த தேவாலயத்தில் எல்லாரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படி நாம் அவரை முக்கியத்துவப்படுத்துகிறோமா? தெய்வ பயத்தோடு தேவாலயத்திற்குள்ளே காரியங்கள் செயல்படுகிறதா? நற்செய்தி கூட்டங்கள் நடத்துங்கள், VBS நடத்துங்கள், திருவிழாக்கள் நடத்துங்கள், சந்தோஷம். இவைகள் அத்தனையும் தேவ பயத்தோடு, தேவ விருப்பத்தோடு, வேதத்தில் எழுதியிருக்கிற தேவ வார்த்தைகளுக்கு ஒப்பிட்டு செயல்படுகிறதா? நடத்துகிறீர்களா? இல்லாவிட்டால் உங்கள் பெருமைக்காக, உங்கள் சபை பெருமைக்காக, உங்கள் தனிப்பட்ட வசதியை காட்டுவதற்காக நீங்கள் அதை செய்கிறீர்களா? யோசிக்கணும். நீங்கள் சின்ன சபையில் இருந்தாலும் சரிதான், பெரிய சபையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் சின்ன சபைக்கு பாய் போட காசு கொடுத்தாலும் சரிதான், பெரிய சபைக்கு பளிங்கு போடுவதற்கு காசு கொடுத்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய காரியங்களை நீங்கள் செய்தாலும் வேத வசனத்தின்படி தேவனை மகிமைப்படுத்தாமல் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் தேவாலயத்தையும், உங்கள் சபையையும், உங்கள் போதகரையும் உங்களை மட்டுமே மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக அது இருக்குமானால் அவைகள் அத்தனையும் குப்பையிலே போடப்பட வேண்டிய காரியங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோசிங்க. சபையில் தேவ பயம் இருக்கிறதா? தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, தேவ பயத்தோடு சபையில் இருக்கிறீர்களா? உங்கள் வீடுகளிலே வாழும் பொழுது அதே தேவ பயம் உங்களுக்குள்ளே அசைவாடுகிறதா? யோசிங்க. நாங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது டீச்சர் வருவதற்கு கொஞ்சம் நேரமாகும் பொழுது அந்த கிளாஸில் உட்காந்து விளையாண்டு கொண்டு இருப்போம். சிலர் அந்த பெஞ்சிலே அப்படி படுத்து கிடப்பார்கள் மாணவர்கள். சிலர் பெஞ்சில் ரெண்டு காலையும் ஒரு காலம் இந்த பக்கம், ஒரு காலம் இந்த பக்கம் போட்டு உட்காந்துருப்பார்கள். சிலர் பெஞ்சில் ஏறி டேபிளில் உட்காந்துருப்பார்கள், டெஸ்கில் உட்காந்துருப்பாங்க. சிலர் கொட்டு போட்டு கொண்டிருப்பார்கள், எதையாயிலும் ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள். சிலர் இந்த பிளாக் போர்டில் போய் அப்படி படம் வரைந்து கொண்டிருப்பார்கள். மணி அடிப்பதற்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கும். இதெல்லாம் நடக்கும். மணி அடிச்சிடும். அடித்த உடனே வாத்தியாரோ டீச்சரோ அங்கேருந்து வந்த உடனே அப்படி உட்காந்துருப்போமா? டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் அட்டென்ஷனாக பெஞ்சில் சேரில் என்ன செய்வோம்? உட்காந்து அப்படி அமைதியாக உட்காந்துருப்போம். ஏன் தெரியுமா? பேய் வருதுங்கிறதுக்காக இல்லை, பிசாசு வருது அப்படிங்கிறதுக்காக இல்லை, நம்முடைய ஆசிரியர் வருகிறார். நமக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை செய்யணும், கொடுக்க வேண்டும்னு சொல்லி தெளிவாக உட்காந்துருப்போம். அங்கே ஏதாவது ஏடாக்கூடமாக உட்காந்துருந்தால் ஆசிரியர் கண்டிப்பார், பெரம்பை கையாடுவார் என்பது நமக்கு தெரிந்ததுனால அங்கே நாம் அமைதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. இது பேய் பயம் அல்ல, மரியாதை நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற ஒரு பய உணர்வு. ஆனால் தேவாலயத்தில், பெரிதாக கட்டப்பட்டிருக்கிற தேவாலயத்திலே, பெரிய கூட்டங்களோடு இருக்கிற தேவாலயங்களிலே தேவ பயம் இருக்கிறதா? தேவன் அங்கே உலாவுகிறார் என்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஏனோ தானம் என்று நடந்து கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. தேவாலயத்தை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற உணர்வு தேவ சபையிலும், தேவனுடைய வீட்டிலும், தேவனுடைய ஆலயங்களிலும் இருக்குமானால்
அங்கே தேவ பயம் இருக்கும். அல்லேலூயா. தேவ பயம் இருக்கிற இடத்துல தேவன் அசைவாடுவார், தேவன் உலாவுவார், தேவன் ஜனங்களை சமாதானத்தினாலே கிருபையினாலே நிரப்புவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் இங்கே முக்கியப்படுத்துகிறார். அநேகர் தேவாலயத்தை மதிப்பதே இல்லை, அசட்டை பண்ணுகிறார்கள். தப்பாக வசனங்களை ஏறெடுத்து கொண்டு தங்களை மட்டுமே மேன்மைப்படுத்தி அவர்கள் பெரிய தேவாலயம் போல சொல்லுவார்கள். சிலர் தேவாலயம் வருவதிலே ரொம்ப சரியாக இருப்பார்கள், ரொம்ப குறியாக இருப்பார்கள். ஜெபம், ஆராதனைகள், காணிக்கை கொடுப்பது, சபைக்கு இடம் வாங்க வேண்டும், தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப இதாக இருப்பார்கள். தங்கள் குடும்பத்தை என்ன செய்ய மாட்டார்கள், ஆண்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் பாருங்க ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு தங்கள் கூட இருக்கிற யாரையாகிலும் ஒருவரை ஆண்டுக்குள்ளாக வழிநடத்த முடியாமல் திணறுகிறார்கள். அப்படி திணறும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்கள் இன்னொரு ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த முடியாமல் திணறும் பொழுது அவர்கள் இடரலாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. அதான் அன்றைக்கு ஒரு சகோதரி சொன்னான், நீ உன் மனைவியே, உன் புருஷனை, உன் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்கு பிரயாசப்படாட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் இடறுவதற்கு ஒரு காரணமாக இருந்து விடாதே என்று சொன்னார். ரொம்ப சரியான ஒரு வார்த்தை. உங்கள் மனைவி, உங்கள் கணவன், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே வருவதற்கு நீ பெரிய தியாகம் பண்ண முடியாவிட்டாலும் உன் கூட இருக்கிற உன் சகோதரி, உன் சகோதரன், உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள் இடறி போவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்காதிருங்கள். அது பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிடும். உண்மை அதுதான். யோசித்து பாருங்க. தேவாலயத்திலும் பெரியவர் அங்கே இருக்கிறார், தேவாலயமாக எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் நானும் என் குடும்பமும் ஆண்டிற்கு முன்பதாக வீட்டில் இருக்கும்போது சரி, தேவாலயத்தில் இருக்கும்போது சரி, தெய்வ பயத்தோடு இருப்போம். ஒரு லட்சங்க பார்க்கலாம். அப்படி தெய்வ பயத்தோடு இருக்கும் பொழுது தான் தேவன் அந்த ஜனங்களை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவன் பெரியவர் என்று வாயிலே அல்ல, வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும், தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும், தேவ ஊழியத்திலும் தேவன் அசைவாடுவார். தேவ சமாதானம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. இயேசு அதைத்தான் முக்கியத்துவப்படுத்தினார். தேவாலயத்தை மட்டும் முக்கியத்துவப்படுத்துகிற சகோதரனே, சகோதரியே, தேவன் உன் வாழ்க்கையிலே பெரியவராக இருக்கிறாரா, அல்லது உன் மனைவி பெரியவளாக இருக்கிறாளா, உன் கணவன் பெரியவனாக இருக்கிறானா, உன் பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்கிறாரா, உன் முதலாளி, உன் தொழிலாளி, உன் வேலைக்காரர்கள், உன் நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்களா, உன் ஊழியர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்களா, விசுவாசிகள் பெரியவர்களாக இருக்கிறார்களா? யோசி. இயேசு சொன்னார், தேவாலயத்திலே பெரியவர். அல்லேலூயா. தேவாலயத்திலே பெரியவராக நான் இங்கே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. தேவாலயம் முக்கியம், தேவாலயத்தை விட பெரியவரை நோக்கி பார்ப்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவாலயம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அந்த ஆலயம் மனிதர்கள் சரியில்லாதனால இடிக்கப்பட்டு உருக்குலைக்கப்பட்டு இன்றைக்கி தேவனுடைய சபைகள் என்கிற பெயரில், தேவனுடைய ஆலயங்கள் என்கிற பெயரில் தவறாக பல கொண்டாட்டங்களோடு பல விழாக்களோடு தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவாலயத்திலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை, தேவன் விரும்புகிற ஒழுங்குகள் அங்கே இல்லை, தேவன் விரும்புகிற ஒழுக்கம் அங்கே இல்லை, தேவன் விரும்புகிற தெய்வ பயம் அங்கே இல்லை. யோசிங்க. தேவாலயத்தில் பெரியவர் தேவாலயத்திலும் தேவாலயமாகிய என்னுள்ள இருப்பாரானால் எனக்குள்ளே பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கும். நான் போகிற ஆலயத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கும். தேவாலயத்திலும் பெரியவர் எனக்குள்ளேயும் நான் போகிற ஆலயத்திற்குள்ளும் இருப்பாரானால் அங்கே உண்மை இருக்கும், என்னிடத்தில் உண்மை இருக்கும், ஏமாற்றம் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது. தேவாலயத்திலும் பெரியவர் எனக்குள்ளேயும் நான் போகிற ஆலயத்திற்குள்ளேயும் இருப்பார் என்று சொன்னால் தெய்வீக அன்பு எனக்குள்ளே இருக்கும், அந்த ஆலயத்தில் இருக்கும். மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் உணர்வுள்ள இருதயம் எனக்குள்ளே இருக்கும். மன்னிப்பு கேட்கக்கூடிய இருதயம், மன்னிக்கக்கூடிய உணர்வுள்ள இருதயம் சபையில் இருக்கும், தேவாலயத்தில் இருக்கும். ஏன்? தேவன் உனக்குள்ளே இருந்தால். அல்லேலூயா. யோசி, சிந்தி. இப்படியெல்லாம் வேதத்தில் தேவன் பெரியவராக இருந்து செய்த பல நன்மைகள், பல அற்புதங்கள், பல அதிசயங்களை எல்லாம் நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் தேவாலயத்தை பார்க்கிறீர்களா? தேவாலயத்தில் வந்திருக்கிற விசுவாசிகளை பார்க்கிறீர்களா?
அப்பா எவ்வளோ கூட்டம் என்று பார்க்கிறீர்களா? கொஞ்சம் பேர் தானே இருக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? யோசிக்கணும். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஆள் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் தாவீது ஒரு இடத்துல எழுதுகிறார். திருப்பிக் கொள்வோம், சங்கீதத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அவன் தேவாலயத்திற்குள்ளே வரும் பொழுது யாரை பார்க்கணும்? தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. பெரியவராகிய தேவனுடைய முகத்தை நோக்கி பாரு. அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனி. அவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்து. தேவாலயத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு பாஸ்டரை பார்க்குறதும், விசுவாசிகளை பார்க்குறதும், செல்போனை பார்க்குறதும், மற்றவருடைய உடைகளை பார்ப்பதும், தேவையில்லாமல் எதையாவது நம்ம பார்த்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? பிரகாசம் அடைய முடியாது. அல்லேலூயா. நீங்கள் பிரகாசம் அடைய வேண்டுமானால் தேவனுடைய சபைக்குள்ளே, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்கும் பொழுது தேவன் அசைவாடுகிறார் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் அவரை நீங்கள் தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. எதையாகிலும் ஒன்றை இங்கிருந்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால், நீங்கள் எத்தனை வருஷம் தேவாலயத்தில் விசுவாசியாக இருந்தாலும், தேவாலயத்தை கட்டுவதற்கு பல கோடிகளை நீங்கள் கொடுத்திருந்தாலும், பல தேசங்களுக்கு ஊழியத்திற்கு போனாலும், தேவன் வாழ்க்கையிலே பெரியவராக இல்லை என்று சொன்னார். நீ தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்காமல் மனுஷனுடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஒரு போலியான விசுவாசியாக, ஒரு போலியான தேவ மனிதனாக, ஒரு போலியான கிறிஸ்தவனாக நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் என்ன இருக்காது? பிரகாசம் இருக்காது. நீ வெட்கப்பட்டு போவாய். ஆகவே தாவீது எழுதுகிறார், நான் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம வெட்கப்பட்டும் போவதில்லை, நாம் கைவிடப்பட்டும் போவதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வந்து யாரை நோக்கி பார்க்கணும்? எல்லாரை காட்டிலும் பெரியவராகிய தேவனை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ சத்தமாக பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாம கைதட்டி கைவிடப்படுவதில்லை. உமது முகம் சத்தமாய் பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்து சத்தமாய் வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தாரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்றே நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்றே நீ எவரை சத்தமாய் தள்ளுவதில்லை. ஒன்றைக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றைக்கும் உதவாதோ என்று
கைதட்டி. பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது எழுதுகிறார், தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்யப்படுவதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை, பிரகாசம் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த அநேக திருச்சபைகளிலே, தேவனுடைய ஆலயங்களிலே, தேவனுடைய வீடுகளிலே போய் ஆராதிக்கிறவர்கள், பல வருஷங்களாக விசுவாசிகளாக ஊழியர்களாக இருப்பவர்கள் கூட இன்னைக்கு அந்த முகங்கள் எப்படி இருக்குது? வெட்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. பிரகாசம் இல்லை, வெள்ளையாக இருக்கிறது, பிரகாசம் இல்லை. ஹல்லேலூயா. அழகாக இருக்கிறது, பிரகாசம் இல்லை. சுத்தமாக இருக்கிறது, பிரகாசம் இல்லை. ஏன்? நீ தேவாலயத்தில் போய் தேவன் பெரியவர் என்கிற உணர்வோடு, தேவ பயத்தோடு அந்த ஆலயத்திலும், தேவாலயமாகிய நீ என்று சொல்லுகிற அந்த ஆலயத்திலும் ஒழுங்காக ஒழுக்கமாக உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வதில்லை? நடைமுறைப்படுத்தவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு தேவாலயத்திலும் பெரியவர் தேவாலயத்திற்குள்ளே இருக்கிறார். நான் தேவாலயத்தை விட்டு வெளியே வந்தால் எனக்குள்ளே அவர் இருக்கிறார், எனக்குள்ளே அவர் இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவாலயத்திலும் உங்கள் குடும்பங்களிலும் நீங்கள் நடக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் வேதம் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், நீ வெட்கப்படுவதில்லை, உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து எழுதுகிறார், சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பெரியவராக உங்கள் வாழ்க்கையிலே அவர் உலாவும் பொழுது, உங்கள் தேவாலயத்திலே அவர் மதிக்கப்படும் பொழுது, உன்னுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவர் உன்னை விடுதலையாக்கி அந்த இடுக்கண்களுக்கு உன்னை நீங்களாக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். கரங்கள் தெரிவிக்க திறமைப்படுத்த பார்க்கலாம். ஆனால் அவர் உங்கள் தேவாலயத்திலும் உங்கள் தனிப்பட்ட உங்களுடைய வாழ்விலும் பெரியவராக இருக்கணும், பெரியவராக இருக்கணும். அல்லேலூயா. தேவன் உனக்குள்ளே பெரியவராக இருந்து ஆலயம் என்று சொல்கிற உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணினால், நீங்கள் உங்கள் வீட்டிலும் தேவன் பெரியவர் என்று மகிமைப்படுத்துவீர்கள், நீங்கள் போகிற ஆலயத்திலும் தேவன் பெரியவர் என்று மகிமைப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. இல்லாவிட்டால் வாழ்க்கை முழுவதும் பொண்டாட்டிக்கும், புருஷனுக்கும், வேலைக்கும், கடன்காரனுக்கும், வியாதிக்கும், சபைக்கும், ஊழியக்காரனுக்கும், விசுவாசிகளுக்கும், இன்னும் சொல்ல முடியாத எல்லா காரியங்களுக்கும் பயத்தோடே நீ வாழ வேண்டியிருக்கும். அல்லேலூயா. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. அல்லேலூயா. அடுத்தால தாவீது எழுதுகிறார், தேவன் பெரியவராக இருக்கும்போது என்ன நடக்குமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ, அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து தேவன் பெரியவராக உங்கள் வாழ்க்கையில் அவர் மதிக்கப்படும் பொழுது, போற்றப்படும் பொழுது, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உயர்த்தப்படும் பொழுது, உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருக்கள் மத்தியிலும், உங்களை சூழ பாளையம் இருக்கிற பெரிய கூட்டங்கள் மத்தியிலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை என்ன செய்வாராம்? விடுவிக்கிறார். எத்தனை நம்புகிறீர்கள்? கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பயத்தோடு நீ வாழும் பொழுது உன்னை சுற்றி எத்தனை எதிரிகள் இருந்தாலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், அவர் மீது நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி பாக்கியவானா? 9ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாக்கியவான்களாக இருப்பார்கள். எப்படி பாக்கியவான்களாக இருப்பாங்க? அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? ஒரு குறைவும் இருக்காது.
ஒரு குறைவும் இருக்காது. சத்தமா சொல்லுங்க, ஒரு குறைவும் ஒரு குறைவும் இருக்காது. இன்னொரு தடவை சொல்லுங்க, ஒரு குறைவும் ஒரு குறைவும் இருக்காது. யாருக்கு? தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. தேவாலயம் நாங்கள் அல்ல, தேவாலயம் என்று ஒன்றும் இல்லை, தேவாலயம் வீண் என்று சொல்லுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? தேவ பயமே இருக்காது. ஏன்னா தேவன் தான் இதை ஆரம்பித்தார், தேவன் தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவனுடைய ஆழமான அர்த்தம் எது என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பதினாலே வாழ்க்கையில் நெருக்கமும் துன்பமும் அவமானமும் வெட்கமும் பயம் சூழ்ந்திருக்கிற நிலைமையிலே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு பெரியவர் என்கிற உணர்வு, அவர் பெரியவர் என்கிற பயம், மரியாதையோடு அன்பு கலந்த பயம் நமக்கு இருக்குமானால் உன் முகம் என்ன செய்யாது? வெட்கப்பட்டு போகாது. உன் முகம் பிரகாசமாக இருக்கும். எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் சத்துருக்களின் போராட்டங்களுக்கும் உங்களை விடுவித்து தேவன் நீங்களாக்கி விடுவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு என்ன இருக்காது? ஒரு குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க சத்தமாக கரங்களில் கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். தேவனுக்கு பயந்து அவர் பெரியவர் என்று தன் வாழ்க்கையில் அவரை நடைமுறைப்படுத்துகிற எந்த விசுவாசியும், எந்த தேவனுடைய ஊழியக்காரனும், எந்த கிறிஸ்துவனும் ஒரு குறைவு இல்லாமல் என்ன செய்வான்? வாழ்வான், பாக்கியவானாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவனுடைய வீட்டை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து தாவீது இவ்வளோ வைராக்கியமாக இருந்தார். அவர் எழுதுகிற இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன், நாட்களாக நிலைத்திருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக. எது வரைக்கும்? என் உயிர் இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வீட்டிலே, அந்த உறவிலே நீடித்திருப்பேன். கட் பண்ணிட்டு போக மாட்டேன். தாவீது சொல்கிறார், நான் சிறு வயதிலிருந்தே தேவனை அறிந்திருக்கிறேன், அவருடைய நன்மையை பெற்றிருக்கிறேன், பல நேரங்களிலே காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், ராஜாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாள் வரை, என் உயிர் இருக்கிற நாள் வரை கர்த்தருடைய வீட்டிலே. அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் வந்து இருக்கணுமா? அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது என் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஏழு மணி இருப்போம். நான் கர்த்தருடைய வீட்டில் மகிழ்ச்சியோடு நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது என் வாழ்நாள் முழுவதும், என் ஜீவனுள்ள நாள் முழுவதும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது எழுதுகிறார். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறீர்களா? தேவன் ஆரம்பித்த தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? தேவன் உங்களை ரட்சித்த திருச்சபையிலே நிலைத்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவராக இருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்திற்கு, சத்தியத்திற்கு செவி கொடுக்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாலயத்தை மட்டுமல்ல, தேவாலயத்திலும் பெரியவரை நாங்கள் மதிக்கிறோம், கனமண்ணுகிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜீவன் எண்ணில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவன் எண்ணில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி சத்தமாய் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே,
ஹalleluya 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 ஸ்தோத்திரம்.